வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்டர் கம் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா இப்போ வேலுமணிக்கே பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஆப்பு வைக்க துணிஞ்சிட்டாரு. ஓபிஎஸ் எப்படி நீக்கிறாரோ அதே மாதிரி வேலுமணியை நீக்கிறதுக்கான வேலைகள் பார்த்தீங்கன்னா பணிகள் தீவிரமாக நடந்துட்டு இருக்கு. இப்போ வேலுமணி ஆதரவாக பார்த்தீங்கன்னா எம்எல்ஏக்கள் நிர்வாகிலாம் இருப்பாங்கல்ல, அவங்களாம் கூப்பிட்டு சொல்லியிருக்காரு, நான் வேலுமணியை நீக்க போகிறேன், நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வேலுமணி பக்கம் போகிறேன்னா போங்க, நான் உங்களுக்கு பதில் புதிய நிர்வாகிகளை பார்த்தீங்கன்னா நியமிக்கிறது தயாராகிட்டேன். நீ எங்கள் பக்கம் என் பக்கம் வந்தீங்கன்னா மாதம் மாதம் உங்களுக்கு தனியாக ஒரு மாமூலாக பார்த்தீங்கன்னா எவ்வளோ உங்களுக்கு வரணுமோ நீங்கள் செல்வாக்காக இருந்துக்கலாம். வேலுமணி இடத்த கூட பார்த்தீங்கன்னா உங்களெல்லாம் யார் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறீங்களோ அதை எடுத்து தர்றது கூட ரெடியாக இருக்கேன்ற மாதிரி வந்து சொல்ல, இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த நிர்வாகிகள்லாம் என்ன நினைச்சாங்க, வேலுமணி நம்மளை கண்டுக்க மாட்டார், எடப்பாடி பழனிசாமி பூச்சலார் முன்னாள் முதலமைச்சர் இருந்தார், நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் கேட்குறாரு, நம்ம வேலுமணியை விட்டு பேரலாம்ன்ற எண்ணத்துக்கு வந்துட்டாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஸ்பாட்லேயே வந்து வேலுமணி பக்கம் ஆதரவாக நிற்க மாட்டோம், உங்கள் பக்கம் நிற்கிறோன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கட் அண்ட் ரைட்டாக சொல்லிட்டாங்க. ஸோ தங்கமணி ஆதரவாளர்கள், சிவி சண்முகம் ஆதரவாளர் படிப்படியாக பார்த்தீங்கன்னா உங்கள் கூடாரத்தை காலி பண்ணிட்டு கடைசி பார்த்தீங்கன்னா வேலுமணியை நீக்கிறதுக்கான வேலைகள் பார்த்தீங்கன்னா மும்மரமாக நடந்துட்டு இருக்கதா சொன்னாங்க. இந்த 4 நாளாக பார்த்தீங்கன்னா வேலுமணிக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் மிகப்பெரிய ஒரு லெவலில் போர்க்களமே நடந்துட்டு இருக்கு. கோயம்புத்தூர் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் போயிருக்காரு. அப்போ வந்து வேலுமணி தரப்பு வரவேற்பு கொடுத்ததா வந்து ஒரு தகவல் வெளியாயிருக்கு. இது எந்த அளவுக்கு உறுதியான தகவல் தெரியல, ஆனால் வரவேற்பு கொடுத்ததா பார்த்தீங்கன்னா பொதுவாக பேசப்படுது. இப்போ எடப்பாடி பழனிசாமியை எதிர்த்து பார்த்தீங்கன்னா வேலுமணி தன்னோட பவரை காமிக்கிறதுக்கு கொங்கு மண்டலத்தில் இருக்க நிர்வாகிகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டிங் வந்து ஆலோசனை ஒரு கூட்டம் போட்டுக்காரு. அதில் பெரும்பாலான உறுப்பினர்கள் பார்த்தீங்கன்னா வேலுமணி தான் ஆதரவு நிலையில் இருக்காங்க. ஏன்னா அந்த ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் நிலை இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தன்னோட ஆதரவாளரை போட சொல்லி பார்த்தீங்கன்னா வேலுமணி கொடுக்க, வேலுமணியை தாராளமாக பார்த்தீங்கன்னா வேலுமணியோட ஆதரவாளர் போட ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ தமிழ்நாடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வேலுமணிக்குன்ற ஒரு வட்டம் இருக்குது. வேலுமணியை பார்த்தீங்கன்னா எதனால் பெரிய லெவலில் இப்போ ஒரு சில நபர்கள் எடப்பாடி பழனிசாமி பக்கம் போகிறாங்க வேலுமணி ஆதரவாளர் பார்த்தீங்கன்னா, வேலுமணி பழைய ஒரு இனத்தில் இருக்கார், அமைச்சர் பதவியில் எப்படி கெத்தாக இருந்தார் அதே மாதிரி நடந்துக்கிறாரு. அவர் பார்த்தீங்கன்னா இப்போ சாதாரண எம்எல்ஏன்னு உணர மாட்டார். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா வேலுமணியோட மேலே இருக்க அதிருப்தி பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கதா சொல்கிறாங்க. அப்படி அதிருப்தியானவங்க தான் பார்த்தீங்கன்னா வேலுமணியை விட்டு எடப்பாடி பழனிசாமி பக்கம் வரதா சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிசம்பர் மாதத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா வேலுமணியை காலி பண்ணுறதுக்கான வேலைகள் பார்த்தீங்கன்னா மும்மாரம் நடந்துட்டு இருக்கதா சொல்கிறாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.